وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 26வது தராவீஹ் தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய 25 நோன்புகளையும் 26 தராவியாவையும் அல்லாஹு ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு கூலியை அல்லாஹு தாலா தருவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா இந்த மனித சமுதாயத்திடம் அவன் அதிகமாக எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அவனை பற்றி நினைப்பதுதான். அவனை பற்றி ஒரு அடியான் எந்த அளவுக்கு எண்ணுகின்றானோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவனோடு நெருக்கமாக இருக்கின்றான். ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய அடியான் என்னை தனிமையில் நினைத்தால் நான் அவனை கூட்டத்தை நினைக்கின்றேன், மலக்குகளுடைய கூட்டத்தை நினைக்கின்றேன். என்னுடைய அடியான் அவன் கூட்டத்தை நினைத்தால் நான் மிகப்பெரிய கூட்டத்தில் மலக்குமார் கூட்டத்தை நினைக்கின்றேன். அந்த என்னுடைய அடியான் என் பக்கமாக நடந்து வந்தால் நான் ஓடி வருகின்றேன். இப்படியாக நபி அவர்கள் நாம் ஒரு முறை அல்லாஹு நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு நம்மை அதிகமான முறை நினைத்து கொண்டே இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் சொல்லுவார்கள், அல்லாஹு தாலா இந்த பூமியை படைத்தான். இந்த பூமியை படைத்து அல்லாஹ் தண்ணீரில் தூக்கி போட்டான். பூமியை தண்ணீர் போட்டவுடன் அந்த பூமி ஆடிக்கொண்டே இருந்தது. உடனே அல்லாஹு தாலா அந்த பூமியுடைய ஆட்டத்தை நிறுத்துவதற்காக வேண்டி மலைகளை படைத்து அதில் அல்லாஹ் முளைக்குச்சியாக ஆக்கினான். மலக்குகள் பார்த்துவிட்டு கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய படைப்பா, இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய படைப்பா என்று கேட்டார்கள். அப்போ அல்லாஹு சொல்வானா, இல்லை இல்லை, இதைவிட பெரிய படைப்பு இருக்கின்றது, சிறந்த படைப்பு இருக்கின்றது, அதுதான் இரும்பு என்பதாக அல்லாஹு சொல்வான். அந்த இரும்பு இந்த மலைகளையும் உடைத்துவிடும். அப்போ மலக்குகள் கேட்பார்கள், இரும்பு தான் மிக சிறந்த படைப்பா என்று சொல்லி, இல்லை இல்லை, அதைவிட சிறந்த படைப்பு இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது, அந்த நெருப்பு இந்த இரும்பையும் உருக்கிவிடும். அப்போ மலக்கு மீண்டும் கேட்பார்கள், நெருப்பு தான் சிறந்த படைப்பா என்பதாக சொல்லி அல்லாஹு சொல்லுவான், இல்லை இல்லை, நெருப்பை விட சிறந்த படைப்பு தண்ணீர் என்பதாக அல்லாஹு சொல்லுவான். அப்போ மலக்குகள் கேட்பார்கள், தண்ணீர் தான் சிறந்த படைப்பா என்று சொல்லி அல்லாஹு சொல்வான், இல்லை இல்லை, தண்ணீரை விட சிறந்த படைப்பு காற்று, அது மேகத்தை இழுத்து கொண்டு போய் செல்லும். அப்போ மலக்குகள் கேட்பார்கள், மேகம்தான் சிறந்த படைப்பா என்று சொல்லி, இல்லை இல்லை, அந்த மேகத்தை விட அந்த காற்றை விட சிறந்த படைப்பு எதுவென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய போதை என்பதாக சொல்வார். அந்த போதை தான் சிறந்த படைப்பா என்று கேட்கின்ற போது, இல்லை இல்லை, அந்த போதையை விட சிறந்த படைப்பு தூக்கம் என்பதாக சொல்வார். தூக்கம்தான் மனிதனுக்கு சிறந்த படைப்பா என்று கேட்கின்ற பொழுது அந்த தூக்கத்தை விட சிறந்த படைப்பு கவலை என்பதாக சொல்லும். ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துவிட்டால் அவனுடைய தூக்கம் எல்லாம் போய்விடும், அவனுடைய போதையெல்லாம் போய்விடும். அப்போ அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், தூக்கம்தான், கவலை தான் மிக பெரிய படைப்பா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், இல்லை இல்லை, அந்த கவலையை விட பெரிய படைப்பது என்று சொன்னால் என்னை திக்ரு செய்வதுதான். ஒரு அடியான் என்னை நினைவு கூறான் என்று சொன்னால், என்னை திக்ரு செய்கிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய படைப்பு, அதுதான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த படைப்பு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இந்த தஸ்பீஹை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா 99 நோய்க்கு அல்லாஹ் நிவாரணத்தை கொடுக்கின்றான். அந்த 99 நோய் என்னவென்று சொல்லுகின்ற நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதில் சாதாரண நோய் கவலை என்பதாக சொல்வார்கள். ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு கவலை தான் மிகப்பெரிய நோயாக இருக்கின்றது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், கவலை தான் சாதாரண நோய்,
அந்த 99 நோயிலே அந்த கவலை நீங்கக்கூடியதாக இருக்கிறதாக சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த கவலையை விட மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹு தஆலா அவருக்கு நீக்கி தருகின்றார். அது மட்டுமல்ல, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருக்கின்றோமோ, தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றோமோ, அல்லாஹு அந்த அளவுக்கு நம்மை சந்தோஷப்படுகின்றான். நம்முடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா விசாலமாக்கி கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு சொல்வார்கள் ஹதீஸ்லே, யார் ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை 100 முறை யார் ஒரு மனிதன் சொல்லுகின்றானோ அவனுடைய பாவம் கடலுடைய நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கடலுடைய நுரையளவு யாராவது பாவம் செய்வார்களா? அப்படி ஒரு அடியான் பாவம் செய்திருந்தாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை 100 முறை ஒருவன் சொன்னான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் கடலுடைய நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்லே இதே தஸ்பீஹை சொல்வார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை யார் காலையிலும் மாலையிலும் ஓதுகின்றார்களோ, 100 விடுத்தம் ஓதுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவனுடைய ரிஸ்கிலே விசாலத்தன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். மனித சமுதாயம் மட்டுமல்ல, உலகத்தில் என்னென்ன படைப்புகள் இருக்கின்றதோ, உயிரினங்களாக படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுமே இந்த தஸ்பீஹை தான் செய்து கொண்டிருக்கின்றது. பறவைகள் எல்லாம் காலையிலே வெறும் வயிற்றோடு செல்கின்றது, மாலையிலே அது வயிறு நிரம்பி வருகிறது என்று சொன்னால் அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை அது செய்கின்றது. அந்த தஸ்பீஹின் பரக்கத்தால் அல்லாஹு தஆலா அந்த பறவைகளுடைய வயிறை நிரப்பி அல்லாஹு தஆலா மாலையிலே அதை திருப்புகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற தஸ்பீஹை யார் சொல்லுகின்றாரோ அந்த தஸ்பீஹ் இருக்கின்றதே அது நாவுக்கு சொல்வதற்கு லேசானது, மீசானுடைய தராசிலே கனம் உள்ளது, அது ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமானது என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். இந்த தஸ்பீஹை சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரமாகும்? ஒரு 10 நிமிடம் அமர்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாக 100 முறை சொல்லிவிடலாம். அதே 10 நிமிடம் அமர்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்பதாக 100 முறை சொல்லிவிடலாம். ஆனால் இந்த தஸ்பீஹ் இருக்கின்றதே இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் கனமுள்ளதாக இருக்கின்றது. நாளை மறுமையிலே நம்முடைய மீசானுடைய தராசிலே எதை கொண்டும் நம்மால் நிறுத்த முடியாது, நம்முடைய அமலை அதிகப்படுத்த முடியாது இந்த ஒரு தஸ்பீஹை தவிர. இன்னும் நபி அவர்கள் சொல்லுவார்கள், யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹை ஒருவன் 100 முறை சொல்கிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்திலேயே அதிகமான தஸ்பீஹ், அதுதான் அதிகமாக அல்லாஹுக்கு பிரியமான தஸ்பீஹ். யார் அதிகமாக இந்த 100 முறை இந்த தஸ்பீஹை சொல்லுகின்றாரோ அதைவிட யார் அதிகமாக செய்கின்றார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் சிறந்தவர் கிடையாது என்பதாக நபி அவர் சொல்வார். இந்த 100 முறை சொல்வதை விட தாண்டி யார் சொல்லுகின்றாரோ அவர்தான் அவரை விட சிறந்தவர். அதற்கு கீழால் ஒருவர் சொல்லிவிட்டால் அவரெல்லாம் இவரை விட கீழே உள்ளவர் தான் என்பதாக நபி அவர்கள் இந்த ஹதீஸுடைய கருத்தாக சொல்வார். அப்படி என்று சொன்னால் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற சொல்ல தஸ்பீஹ் நமக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுக்கின்றது, எவ்வளவு பெரிய சிறப்புகளை நமக்கு கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் காலையிலே ஒரு முறை அல்லது மாலையிலே ஒரு முறை இந்த கலிமாவை 3 முறை சொல்லிவிட்டால் போதும், அவனுடைய எல்லா அமலுக்கும் அது போதுமானது. நபியுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவிமார் அவருடைய வீட்டிலே நபி அவர்கள் காலையிலிருந்து இது லுஹாவுடைய தொழுகை வரை வெளியிலே சென்றுவிட்டு பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். காலையிலே மனைவியை பார்க்கின்றபோது தஸ்பீஹோடு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் லுஹாவுடைய டைமுக்கு வந்து பார்க்கின்றார்கள், அதே தஸ்பீஹை வைத்து தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றார்கள்.
நபி அவர்கள் கேட்டார்கள், நான் செல்லும் போதும் நீ தஸ்பீஹ் செய்தாய், இப்போதும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றாய், நீ இதுவரை தஸ்பீஹ் ஓதிக்கொண்டுதான் இருந்தாயா என்பதாக கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த மனைவி சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சென்றதற்கு பிறகு ஒரு தஸ்பீஹை 3 முறை சொன்னேன். அந்த 3 முறை சொன்ன தஸ்பீஹ் இருக்கின்றது, நீ இதுவரை செய்த அந்த அமலை காட்டிலும் சிறந்தது என்பதாக நபி அவர் சொன்னார்கள். அது என்ன தஸ்பீஹ்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இந்த தஸ்பீஹை நம் சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 3 முறை சொன்னால் போதும். இது நம்முடைய அந்த நாளுடைய முழு நன்மையும் அது தந்து விடுகின்றது. அதே போல் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குர்ஆனிலும் எத்தனை இடங்களிலே அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் செய்யும்படி சொல்லியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தஸ்பீஹ், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், இந்த தஸ்பீஹை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்லுகின்றோமோ, குறைந்தது 450 முறையாவது இந்த தஸ்பீஹை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் 3 பலன்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்வான், ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ். முதலாவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்னவென்று சொன்னால், ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கின்றான். அவனுடைய நிஅமத்தை, அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு அதிகமாக கொடுக்கின்றான். ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ் வ ஃபضலின் லம் யம்சஸ்ஹும் சூ. அல்லாஹ் இரண்டாவதாக கொடுப்பது என்னவென்று சொன்னால், இந்த தஸ்பீஹை செய்பவனுக்கு அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, எந்த ஒரு தீங்கும் அவனை தீண்டிவிட முடியாது, அவனை எந்த ஒரு ஆபத்தும் அவன் பக்கம் நெருங்கிவிட முடியாது. அது போன்ற ஒரு பாதுகாப்பை அல்லாஹு தஆலா இந்த தஸ்பீஹின் மூலமாக கொடுப்பான். அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹஸ்புனல்லாஹ் என்று சொன்னதின் காரணமாகத்தான் அல்லாஹ் நெருப்பு குண்டத்தையே குளிர்ந்த குண்டமாக மாற்றினான். அந்த நெருப்பையே அல்லாஹு தஆலா குளிர்ச்சியானதாக மாற்றினான். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான், யார் ஹஸ்புனல்லாஹ் இந்த தஸ்பீஹை சொல்லுகின்றாரோ, இந்த தஸ்பீஹை சொல்வதன் காரணமாக வத்தபஉ மில்லத் அதாவது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபضலின் லம் யம்சஸ்ஹும் சூ வத்தபஉ ரிضவானல்லாஹ். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதாக இருக்கின்றது. ஹஸ்புனல்லாஹ் என்ற தஸ்பீஹை செய்வதன் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் நிஅமத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான், அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றான், எல்லா விதமான தீங்கை விட்டும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை கொடுக்கின்றான். இதை விட நமக்கு வேற என்ன தேவைப்படும்? அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் அதுதான் நமக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து. நாளை மறுமையிலே நரகவாசிகள் நரகம் என்பதாகவும் சுவனவாசிகள் சுவனம் என்பதாகவும் பிரிக்கப்பட்டுவிடும். அப்படி சுவனவாசிகளை சுவனம் என்பதாக பிரிக்கப்பட்ட பொழுது அந்த சுவனவாசிகளை சுவனத்திற்கு செல்லும்படி அல்லாஹ் சொல்லுவான். நரகவாசிகளை செல்ல சொன்னால் நரகவாசி செல்ல மாட்டார்கள். ஏன்? அது மிகவும் கொடூரமான இடம். அதனால் அவர்கள் செல்வதற்கு தயங்குவார்கள், பயப்படுவார்கள். அல்லாஹு தஆலா மலக்குகளை கொண்டு சங்கிலியால் கட்டி அதை தள்ளும்படி சொல்லுவான். ஒரு மலக்கு வருவார், முழு நரகவாசிகளையும் சங்கிலியால் கட்டி ஒரு புல்தளி பயில்வானை தள்ளுவதை போன்று தள்ளி விடுவார்கள். அதே போன்று சுவனவாசிகளை அல்லாஹு தஆலா சுவனத்தின் பக்கம் செல்லும்படி அல்லாஹ் சொல்லுவான். அந்த சுவனவாசிகளும் சுவனத்திற்கு செல்ல மாட்டார்கள், சுவனவாசிகளும் சுவனத்திற்கு போக மாட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த மக்கள் சுவனத்திற்கு செல்ல சொன்னால் அவர்கள் சுவனமும் செல்ல மாட்டுகின்றார்கள். அப்போ அல்லாஹு தஆலா கேட்பான், அவர்கள் ஏன் அந்த சுவனம் செல்ல மாட்டுகின்றார்கள்? நீங்கள் சென்று அவர்களை ஒரு சங்கிலியால் எப்படி நரகவாசிகளை கட்டினீர்களோ அதுபோன்று கட்டி அவர்கள் சுவனத்தில் தள்ளுங்கள் என்பதாக சொல்லுவான். அதே போன்று மலக்குகள் சங்கிலியால் கட்டி 70,000 மலக்குகள் சேர்ந்து இழுப்பார்கள். ஆனால் ஒரு அசைவு கூட அவர்களால் அசைய முடியாது.
எவ்வளவோ முயற்சி பண்ணுவார்கள், ஆனால் அசைக்க முடியாது. அந்த மலக்குகள் மீண்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நாங்கள் 70,000 பேர்கள் சென்று இழுத்து பார்த்தோம், அவர்களை அசைக்க முடியவில்லை. அப்ப அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? யா அல்லாஹ், அவர்கள் சுவனத்தை ஆசைப்படவில்லை, உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, இந்த ரிலா, இந்த பொருத்தமே அவர்களுக்கு போதுமானதாக சொல்லுகின்றார்கள். நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கின்றேன், எனக்கு சுவனம் தேவையில்லை என்பதாக சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹு தாலா அதுதான் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தாக வைத்திருக்கின்றான். அந்த ரிலா, அந்த பொருத்தம் இருக்கின்றதே, அது அல்லாஹு தாலா ஹஸ்முன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தஸ்மீர் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்றான். இது மட்டுமல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது கோபித்து கொண்டு கப்பலிலே சென்றார்கள். அப்படி செல்லுகின்ற போது அந்த கப்பல் ஆடுகின்ற பொழுது, அது கவிழ்வதுக்கின்ற பொழுது, அவர்கள் இந்த கப்பல் ஓட்டி சொன்னார், இந்த கப்பலில் யாரோ ஒருவர் எஜமானுக்கு மாற்றம் செய்து விட்டு வந்திருக்கின்றார், அவர் இந்த கப்பலை விட்டு இறங்கினால்தான் இந்த கப்பல் சரியாக செல்லும் என்பதாக சொன்னார். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் தான் எஜமானிடம் கோபித்து வந்திருக்கின்றேன், என்னால் தான் இந்த கப்பல் கவிழ்வது போது இருக்கின்றது என்பதாக சொல்லி அவர்கள் கடலிலே குதித்து விடுவார்கள். அவர்கள் குதித்தவுடன் ஒரு மீன் அவர்களை விழுங்கிக் கொள்ளும். அவர்களை அந்த மீன் விழுங்கியவுடன் அவர்கள் சொல்வார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து கொண்டேன், அநியாயத்தில் முழுகிவிட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன். உன்னை தவிர என்னை காப்பாற்றுவதற்கு, என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, எனக்கு ஈடேற்றம் கொடுப்பதற்கு, என்னை நேர்வழிப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது என்ற தஸ்பீஹை அவர்கள் மீனுடைய வயிற்றிலே செய்தார்கள். அதனால் அல்லாஹு தாலா கடல் முழுவதும் 40 நாட்கள் சுத்த வைத்தான். அந்த மீன் அவர்களை சாப்பிடவே இல்லை. பிறகு அந்த மீன் கத்தியது. அதன் பிறகு அல்லாஹு தாலா ஒரு கொமட்டிக்காய், அதாவது பூசணிக்காய் இருக்கிற அந்த பூசணிக்காயுடைய மரத்தை அல்லாஹு தாலா முளைய வைத்து அதை சாப்பிட வைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அல்லாஹு தாலா மீண்டும் அவர்களை உருவாக்கினார். இது குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த தஸ்பீஹின் காரணமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது அந்த நபிக்கு மட்டும்தானா என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த ஆயத்துடைய தொடர்ச்சியை பார்க்கவில்லையா? அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொல்லுகின்றான், வனஜ்ஜினி மினல் முஃமினீன். இந்த முஃமின்கள் அனைவருக்குமே இந்த தஸ்பீஹை செய்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆபத்திலிருந்து, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நான் முழு பாதுகாப்பை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். எனவே கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக திக்ர் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த உடனே அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையை முடித்து சலாம் கொடுக்கக்கூடிய சத்தம் கூட வராது, அதைவிட அதிகமான சவுண்டாக இருக்கும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ். அல்லாஹு அக்பர் என்பதாக சொன்னதற்கு பிறகுதான் நபி அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பதாக 3 முறை சொல்வார்கள். சலாம் கொடுத்தவுடன் அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹை சொல்வார்கள். அந்த அளவுக்கு தஸ்பீஹ் உயர்ந்ததாக இருக்கின்றது. ஒரு சபையில் நபி அவர்கள் அமர்ந்தார்கள் சொன்னால், அந்த சபையில எவ்வளவு நேரம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்களோ, ரப்பி குஃபிரலி வத்துப அலைய, ரப்பி குஃபிரலி வத்துப அலைய, ரப்பி குஃபிரலி வத்துப அலைய, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்ற தஸ்பீஹை, அந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டு ரப்பி குஃபிரலி வத்துப அலைய என்பதாக 100 விடுத்தம் போது நான் கேட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். அப்ப எந்த பாவமும் செய்யாத, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த நபியே 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்று சொன்னால், நாம் காலை முதல் மாலை வரை, இரவு வரை எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம்? நாம் எவ்வளவு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹுவை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக தஸ்பீஹ் செய்கின்றோமோ, அவனை நினைக்கின்றோமோ, அதை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து
நம்முடைய அனைத்து பாவங்களின் நன்மைகளாக மாற்றி அல்லாஹ் நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹு தாலா கொண்டு செல்வான். அந்த பாக்கியங்களை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.